இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாவ் ரேணுகா, இது நீதானா? மோனாலிசா பெயிண்டிங் மாதிரியே இருக்கியே. காலேஜ் டைம்ல நான் பார்த்த ரேணுகா மாதிரியே இருக்க. அந்த சமயத்துல காலேஜ்ல உன்னோட செல்ல பெயரு சிம்ரன் தான். சிம்ரன் போலதான் நீ இருந்த, இப்பவும் அப்படிதான் இருக்க. உன்னோட கண்ணு, உன்னோட கண்ணம், உன்னோட சிரிப்பு எல்லாமே அப்படியே இருக்கு ரேணுகா. இடையில போன 4-5 வருஷம் உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் உண்டாக்கல. உன்னையும் நிஷாவையும் பக்கத்துல நிறுத்தி வச்சு யார் அக்கான்னு கேட்டா எல்லாரும் நிஷாவை தான் சொல்லுவாங்க. நீ அப்படி இருக்க ரேணுகா. உன்னை அப்ப பாக்குறப்பெல்லாம் என்னோட கனவு தேவதையே நீ எப்படி இருக்கன்னு தான் நான் கேட்பேன். இப்போ அப்படித்தான் கேட்கணும் போல இருக்கு. உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணதெல்லாம் எனக்கு அப்படியே இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்ப அதே மாதிரி மறுபடியும் உன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணும் போல இருக்கு. நான் ப்ரொபோஸ் பண்ணவா? என் கனவு தேவதையே, நான் முதல் முறை உன்னை பார்த்தபோது என் மனதில் முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே இன்னொரு முறை பார். மல்லி, 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 மல்லி. ரேணுகா, மல்லிய பாத்தியா? இல்லையே, பார்க்கலையே. மல்லி, மல்லி. மல்லி, மல்லி. இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. அப்சரஸ் ரதின்னு ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா பூ விக்கிற மாதிரி மல்லி மல்லின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இங்க ரேணுகான்னு ஒரு ஜடம் இருக்கிறது தெரியுதா இல்லையான்னு தெரியல. மல்லி, எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? கோவிலுக்கு போனேங்க. ஏன் என்ன தேடினீங்க? இது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட சாரி கேட்டதான் என் மனசு ஆறும். அதுக்கு தான் ஈசிஆர்ல இருந்து பைக்ல அவ்வளவு வெரைட்டி வந்தேன். தப்பு பண்ணீங்களா? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க தப்பு பண்ண மாதிரி எனக்கு எந்த ஞாபகமும் இல்லையே. நிச்சயமா தப்புதான் மல்லி. என்னோட பிசினஸ் பத்தி உங்க அண்ணன் கிட்ட நீ சொல்லிட்டேன்னு அந்த ராஜி சொன்னதை நம்பி நான் உன்னை திட்டிட்டேன். ஆனா நீ சொல்லல. நீ சொல்லிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ எப்பவும் இந்த மாதிரி சில்லியான மிஸ்டேக் எல்லாம் பண்ண மாட்ட. ஆனா இன்னைக்கு அந்த ராஜேஸ்வரி இன்னைக்கு என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டா. அதுல டென்ஷன் ஆகி நான் என்ன பேசுறதுன்னு தெரியாம உன்னை திட்டிட்டேன். சோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மல்லி. என்ன மன்னிச்சிரு. என்ன டாடா, நீங்க சாரி சொல்றீங்களா இல்ல ப்ரப்போஸ் பண்றீங்களா? உங்க போஸே சரியில்லையே. எழுந்துறீங்க, எழுந்துறீங்க முதல்ல. ஓ என்னங்க இதெல்லாம்? நீங்க என்கிட்ட சாரி கேட்கணும்னு இருக்கா என்ன? மத்தவங்கள மாதிரி மனசால கூட நான் எப்பவும் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும். எந்திரிங்க பேசாம. நோ நோ, நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். ஐயோ, என்ன கஷ்டப்படுத்தாதீங்க விஜய். முதல்ல எந்திரிங்க. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. சரி, மன்னிச்சிட்டேன். எந்திரிங்க. என் செல்ல மல்லி, என் செல்ல வெண்பா குட்டி.
எனக்கு ரொமான்ஸ் நடக்கணும்னு நான் அவ்வளவு வேலை செய்யறேன். ஆனா ஒரு முயற்சி செய்யாத அவளுக்கு அவ்வளவு ரொமான்ஸ் நடக்குது. அப்படி என்னதான் மேஜிக் பண்றாலோ தெரியல. மல்லி, ரேணுகா என்ன லேட் நைட் பீச் கூட்டு போக சொல்லி கேட்டா, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். ரேணுகா, ஒரு 10 minutes டைம் கொடு, நான் இப்ப கிளம்பி வந்துடுறேன். நானும் உன் அளவுக்கு ட்ரெஸ் பண்ணோம்ல. வர மல்லி. சோ ட்ரெஸ் எல்லாம் கூட பாத்திருக்கான், ஆனா பாராட்டதான் மனசு இல்ல. சரி விஜய், பாத்துக்கிறேன். என்ன அப்படி பாக்குற? விஜய் புது ப்ராஜெக்ட் பண்ற விஷயம் ராஜிக்கு எப்படி போச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் புருஷனுக்கு துரோகம் நினைக்கிற ஜென்மம் எவனா இருந்தாலும் சரி, எவளா இருந்தாலும் சரி, நல்லாவே இருக்க மாட்டாங்க. நான் எடி பேய் அடிப்பட்டு என் கால்ல தான் வந்து விழுவாங்க. இந்த லுக்ல செம்மையா தான் இருக்க. வெளியே போறல, போயிட்டு வா, போயிட்டு வா. என்ன இந்த கதிரேசன் ஃபோன் பண்றாரு? அன்னைக்கு பிளட் டெஸ்ட் எடுத்ததுல சந்தேகம் வந்துருச்சோ? ஹலோ மனோகர், சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் என்னப்பா ஆச்சு? என்ன வரல? ஓசியில எடுத்தது என்ன பேசாம இருக்காரா பாரு, எவ்வளவு கவனமா கேக்குறாரு. சார் இன்னும் 2 நாள்ல வந்துடும் சார். இல்ல, மாசம் மாசம் ஒரு சுகர் டெஸ்ட் எடுப்பேன். இந்த டெஸ்ட் வந்துட்டா காசு கொடுத்து எடுக்க வேண்டாம் பாரு, அதுக்கு தான் கேட்டேன். 2 நாள்ல கண்டிப்பா வந்துடும் சார். அப்புறம் உன் ஃப்ரெண்டு எல்லாருக்கும் அன்னைக்கு ஃப்ரீயா பிளட் எடுத்தார்ல, அன்னைக்கு நம்ம நிசாக்க வர முடியல. நாளைக்கு காலையில ஃப்ரீயா இருப்பா, வந்து எடுத்து சொல்றியா? அவளுக்கும் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பண்ணிடலாம்ல. எவ்வளவு பணம் வச்சிருக்கிற கோடீஸ்வரன் ஓசினோன்னா எப்படி அலையறான் பாரு. இதனாலதான் இவனுக்கிட்ட பணம் சேருது. எடுத்துடலாம் சார். நாளைக்கு அந்த லேப்ல பேசி சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகே ஓகே, போன் வச்சிருவா. சரிப்பா, நாளைக்கு நான் பேசுறேன். ஓகே சார். பா, பிளட் டெஸ்ட் 1000 ரூபாய். இத நம்ம செலவழிக்க மாட்டோமா? இத போய் அவர்கிட்ட ஃப்ரீயா கேக்குறீங்க? ஓசில வருதுமா, அதை ஏன் விடணும்? ஆமா, ஓசில என்ன கிடைக்குதுன்னு அலைங்க. இன்னொரு பக்கம் 50 லட்சம் ரூபாவை மொத்தமா தொலைச்சிட்டு உட்காருங்க. அந்த பணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணீங்களா? நிசா, காணாம போச்சுன்றதுக்காக அப்படியே விட்டுருவா என்ன? மாப்பிள்ளை கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு கமிஷனர் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. மாப்பிள்ளை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காருமா. சில விஷயத்தையெல்லாம் ஆப் த ரெக்கார்ட் தாமா பண்ணணும். பரவாயில்லையே, மாப்பிள்ளை எந்த ஹெல்ப் எல்லாம் பண்றாரா? அவருக்கு என்னம்மா தங்கம். சரி, எழுந்துச்சு வா, சாப்பிடுவோம். நான் போறேன், வா. போலாமா? சொன்ன மாதிரி நீங்களும் செமத்தியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, அட்டகாசமா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கா? தேங்க்ஸ் ரேணுகா. இந்த ட்ரெஸ்ல நீங்க செம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க விஜய். அப்படியா? தேங்க்ஸ். இல்லையா மல்லி? என் விஜய் செம ஹேண்ட்ஸமா இருக்கார்ல? ஆமாக்கா. விஜய், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. காலேஜ் டேஸ்ல கூட நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவீங்க. இதே கலர் தான் போடுவீங்க. ஓ, பரவாயில்லையே, உனக்கு காலேஜ் டேஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதான் சொன்னேன்ல, போட்டோஸ் ஆல்பம் இதெல்லாம் நான் தொடர்ந்து பாக்குறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது.
கரண்ட்ல ஏதாவது நடக்கும்போது உடனே கனெக்ட் பண்ண முடியுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ரேணுகா. நல்ல வேலை நிஷா கிட்ட இந்த விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லதான் போச்சு. நான் முடிவு பண்ணா உன்னை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேண்டி. மைண்ட் வாய்ஸ்ல பேசுறாங்களாமா. அது என்ன பேசுறான்னு மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கேன். யாரு நசுக்குறாங்கன்னு இப்ப பாப்போம். ஆமாக்கா, 2 பேரும் எந்த காலேஜ்ல படிச்சீங்க? ஆஹா, எல்லாம் கேட்டு வச்சோம், எந்த காலேஜ்னு கேட்கலையே. ரேணுகா ட்ரை பண்ணு, கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும். அடியே படு பாவி, கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமா இருக்க கூடாதே, உடனே மண்ணள்ளி போட்டுட்டல்ல. விஜய், காலேஜ் பேர் மட்டும் சரியா எனக்கு ஞாபகம் வரல. பரவாயில்ல ரேணுகா, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே ஞாபகம் வந்துரும். அதனால தான் நீ லேட் நைட் பீச்சுக்கு கூப்பிட்டதும் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா லேட் நைட் பீச் உன்னோட ஃபேவரட் தான். ஓ, அதான் எனக்கு இப்ப தோணி இருக்கோ. ஆமா. சரி, கிளம்பலாமா? விஜய், நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நீ என்ன தப்பா சொல்ல போற? நான் ஏதாவது தப்பு பண்ணுவேன், அத சரி பண்ற விதமா ஏதாச்சும் சொல்லுவேன். சொல்லு மல்லி. இப்போ அவசியம் பீச்சுக்கு போகணுமா? ஏ, என்னாச்சு? ஏன் மல்லி? இல்ல, வெளிய பனி ஜாஸ்தியா இருக்கு. ரேணுகா அக்காக்கு வேற மண்டையில அடிபட்டுச்சுல, இந்த சமயத்துல போகணுமான்னு கேக்குறேன். எனக்கு ஒன்னும் வலி இல்ல, அது நேத்தே சரியா போச்சு. அவ்வளோ பனி இல்ல மல்லி. அதெல்லாம் கூட முக்கியமான விஷயம் இல்லைங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. தாலி கட்டுறதுக்குன்னு தேதி முடிவாயிடுச்சு. புதன்கிழமை நாள் குறிச்சாச்சு. இந்த சமயத்துல வெளியே போக கூடாதுங்க. ஏதாவது கை கால்ல அடிபட்டு ரத்த காயமாயிட்டா அது தப்பான சகுனமாயிடும். வீட்ல பெரியவங்க இருந்தா சொல்லுவாங்க. இப்ப இங்க நான் தான் இருக்கேன், அதனால இது வேண்டாமேன்னு தோணுது. வேண்டாமே. மல்லி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜய், அவ ஏதோ பெருசா தெரிஞ்சவ மாதிரி பேசுறான், நம்ம போலாம் வாங்க. இல்லக்கா, ஏதாவது பிரச்சனை வந்து பெரியவங்களை கேட்க போய் அபசகுணம் தாலி கட்டுறதே தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மொத்த கதையும் கந்தலாயிடும். அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. ஏய், வாய வைக்காத, வாய மூடு. விஜய், அப்படியெல்லாம் நடக்காது, நம்ம போலாமே. இல்ல ரேணுகா, மல்லி சொல்றதுல கூட ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலா மல்லி சொல்றதான் பெரியவங்களும் சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த லேட் நைட் பீச் எல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம், தப்பா எடுத்துக்காத. அக்கா, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், என்ன புரிஞ்சுக்கோங்க. புரியுது மல்லி, நல்லா புரியுது. நீ என் நல்லதுக்கு தான் சொல்ற. அப்போ நான் போய் தூங்குறேன். சரி சரி மல்லி, நாம நம்ம ரூமுக்கு போலாமா? போனா போதுன்னு விட்டா ரொம்ப சீன் போடுற. ஏன் கிட்டே வா, நீ ஆசைப்படுறத உனக்கு கிடைக்க விட மாட்டேன்டி. அட, தனுசு ராசிக்கு சூப்பரா இருக்கே. வா மல்லி, உட்காரு மல்லி. என்ன வெயில் நேரத்துல வந்திருக்க? உட்காரு முதல்ல. உள்ள யார் இருக்கா தெரியுமா? என்னன்னு பெரியமா வந்திருக்காங்களா? ஐயோ, என்ன எதுன்னு தெளிவா சொல்லுங்க. அது நானே கல்யாண வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு டென்ஷன்ல வந்திருக்கேன். நீங்க வர டென்ஷனை ஜாஸ்தி பண்றீங்க. வா பாபா. அண்ணே, வாண்ணே. எப்பண்ணே வந்த?
வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்ன? சொல்லியிருந்தா என்னமா பண்ணிருப்ப? அண்ணன் கிட்ட என்னெல்லாம் மறைக்கலான்னு பிளான் பண்ணிருப்ப, அப்படிதானே? ஐயோ அண்ணன், அப்படிலாம் இல்ல அண்ணன். நான் எதுன்னு உன்கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன்? மா, இப்ப மறைச்சிருக்கே, இது என்னது? இது என்ன சாதாரண விஷயமா? விஜய் அந்த ரேணுகா கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு போயிருக்காரு, இத சாதாரணமா எடுத்துக்க சொல்றியா? என்ன சொல்ல வர்ற நீ? ஏமா, அண்ணன் எங்க போயிருந்த? பக்கத்து ஊருக்கு தானே, செத்தா போயிட்ட. இங்க நடந்த விஷயத்த சொல்லாம இருக்கீங்க. அண்ணன், மறைக்கணும்லாம் இல்லன்னு. உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பதட்டப்பட வைக்க வேண்டாம்னு தான் சொல்லல. மா, உடம்பு தானமா சரியில்லை, நான் ஒன்னும் முடங்கி போய் கிடக்கலையே. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டு அது பெருசாகி போனா அப்ப நான் தானே வந்து நிக்கணும். அப்ப பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சொல்லிருக்கலாம்ல. இல்ல பாபு, பிரச்சனை நாங்களே சரி பண்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லல, வேற எந்த காரணமும் இல்லப்பா. நீங்க எங்க சரி பண்ணீங்க? உங்களை வச்சுட்டு கல்யாண தேதி முடிவாயிருக்கு, நீங்களும் நாகும் போய் தலையாட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சரி பண்றீங்களா? பாபு ப்ளீஸ், எங்களை தப்பு சொல்லாத. அன்னைக்கு அங்க சூழ்நிலை அப்படி, நீயே அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அதுக்கு மேல அங்க எதுவும் பண்ணிருக்க முடியாது பாபு. அந்த இடத்துல அந்த ரேணுகாவை காலி பண்ணியிருப்பேன். எனக்கு இருந்த கோவத்துக்கு. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? என் தங்கச்சி புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க என்ன? பாபு 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 அவசரப்படாத. இப்ப நீ சொன்ன பாரு, அந்த ஒரு காரியத்தை நீ பண்ணிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சோம் நாங்க. அப்படி ஒரு காரியம் நடந்துடக்கூடாதுன்னு தான் தந்திரமா என்னெல்லாம் செய்யலாங்கிறத பல இடத்துல நாங்களே யோசனை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணன், இந்த பிரச்சனையில முக்கியமான சிக்கலே விஜய் அவளை ரேணுகான்னு ரொம்ப நம்புறதுதான். அத சரி பண்ணாம வேற எதையும் சரி பண்ண முடியாது. இப்ப பிரச்சனை முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரிப்பா. சேலைய கிழிஞ்சிராம எடுக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம். விஜய் என்னதாமா சொல்றாரு? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கிளியரா தான் இருக்காரு. நான் தான் அவரோட வைஃப், என்ன தவிர அவரோட மனசுல வேற யாரும் இல்ல. அதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா ரேணுகா வெண்பாவோட அம்மா, அவளை குணப்படுத்தி பத்திரமா பாத்துக்கிறதும் தன்னோட கடமைன்னு நம்புறாரு. அவரு வேற என்ன செய்ய முடியும்? இங்க பாரு, அவர் ரேணுகா இல்லன்றதான் பிரச்சனையே. அவர் ரேணுகா தெரிஞ்சா நம்ம மன்னிச்சிடலாமே. அது நம்மளால நிரூபிக்க முடியலன்னு, அதுதான் பிரச்சனை. மல்லி, நிரூபிக்க முடியலன்னு மட்டும் சொல்லாத. நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வர்ற நாள்ல அவ துண்ட காணோம் துணிய காணோம்னு தெரிச்சு ஓடிய போயிருவா. நீ வேணா பாரு. அந்த டிஎன்ஏ விஷயமாவது நல்லபடியா வந்து சேர்ந்துருமா? ஏன் பாபு அப்படி கேக்குற? இல்ல, நாம ஒருத்தரை இன்ஸ்பெக்டரா நடிக்க வச்சு அவளை எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு முயற்சி பண்ணோம். அது நமக்கே எதிரா நடந்து முடிஞ்சது. அது போல இதுவும் எதுவும் பிரச்சனையாயிருமோன்னு எனக்கு யோசனையா இருக்கு. பாபு, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு போன பையன் இருக்கான் பாரு, அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட். எம்டெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவன். மெடிக்கல் ஃபீல்ட்லயும் டாப்ல இருக்கான், இன்ஜினியரிங்லயும் டாப்ல இருக்கான். நமக்காகவே இந்த டிஎன்ஏ டெஸ்ட பண்றான். நிச்சயமா நல்ல ரிசல்ட் தான் வரும். அந்த ரேணுகா உண்மையானவ இல்லைங்கிறது உண்மைன்னா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல கண்டிப்பா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு ஓடிடுவாப்பா. பிரச்சனை அது கூட இல்லன்னு. கல்யாண நாள் நெருங்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரும்னு சொல்றீங்க. சப்போஸ் கடைசி நிமிஷத்துல இன்னும் 4 நாள் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்னென்ன பண்றது? ஐயோ மல்லி, இது என்ன தைய கடையாமா? பிளவுஸ் தச்சு முடிக்கிறதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும் சொல்றதுக்கு? சயின்ஸ் லேப்மா. இத்தனை மணி நேரம்னா அத்தனை மணி நேரத்துல கண்டிப்பா நடத்தி முடிச்சிருவாங்க. நீ வேணா பாரு, கல்யாணத்துக்கு முத நாள் தெளிவான ஒரு ரிப்போர்ட் வரும். போன் அடிக்குது பாரு. விஜய் தான். பேசு. ஹலோ மல்லி, எங்க போயிட்ட நீ? அண்ணன் வீட்டுக்கு வந்தேங்க. இங்க எவ்வளவு வேலை இருக்கு, நீ பேசாம கிளம்பி போயிட்டிய. இது நல்லாவா இருக்கு? அங்க நான் பண்ற வேலைன்னு என்னங்க இருக்கு? மல்லி, புடவை கடையில இருந்து புடவை கொண்டு வராங்க. ரேணுகா உனக்கும் புடவை எடுக்கணும்னு சொல்றா. அவளுக்கு என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே உனக்கும் பண்ணணும்னு நினைக்கிறா. நீ சீக்கிரம் வா மல்லி. சரிங்க. மல்லி, நான் வீட்ல இருக்க மாட்டேன். நீ வந்து உனக்கு பிடிச்ச புடவையா பார்த்து எடுத்துக்கோ, சரியா? சரிங்க. என்னமா சொன்னாரு? கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சுன்னு. நீயும் மனோரண்ணன்னு சொல்றதுனாலதான் பேசாம இருக்கேன் மல்லி. இல்லாட்டி ஒரு நாள்ல இது எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட முடியும். சாமதான பேத தண்டம்னு ஒரு வரிசை இருக்குல்ல பாபு, அது மாதிரி போனாதான் எதுலயும் நல்லது. ரொம்ப முக்கியமா விஜய்க்கும் மல்லிக்கும் இருக்கிற பந்தம் கெட்டு போகாம இந்த விஷயத்தை சரி பண்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மல்லி, இங்க பாரு, அண்ணன் 100% உறுதியா சொல்றேன், டிஎன்ஏ ரிசல்ட் வரும். 10,000% அவ ரேணு இல்லைன்னு தான் வரும். அதனால நீ தைரியமா போமா, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். போயிட்டு வா. சரிண்ணே, நான் கிளம்புறேன். அண்ணன்,
போயிட்டு வரேன். இது காஞ்சிபுரம் தறியில இருந்து நேரா வர்ற புடவைமா. இந்த டிசைன் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்தாங்க. அப்படியா? பாருங்கம்மா. லேட்டஸ்ட் டிசைன்லாம் இருக்கும்ல? லேட்டஸ்ட் புடவையும் இருக்கு, பாரம்பரிய புடவையும் இருக்கு. பாருங்கம்மா. ஏய், இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இத எடுத்துக்கோ. இது நல்லா இருக்குல்ல? திஸ் இஸ் வெரி நைஸ். அக்கா, உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். விஜய், பட்டு சொசைட்டில இருந்து வந்திருக்காங்க. மாமா அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கு வேண்டிய புடவை எடுத்துக்கோங்க. விஜய், என் கல்யாண புடவைய நீங்க செலக்ட் பண்ணி கொடுங்களேன். பட்டு புடவையில செலக்ட் பண்ண என்ன இருக்கு? எல்லா புடவையும் நல்லா தான் இருக்கும். நீயே செலக்ட் பண்ணிக்க. மாமா, அக்கா கேக்குறா, இப்படி நீங்க அவ ஆசையை ரிஜெக்ட் பண்ண எப்படி? ப்ளீஸ் நிஷா, புரிஞ்சுக்கோ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே, அப்போ கலராவது சொல்லிட்டு போங்க. ரெட் கலர். என்னோட முதல் கல்யாணத்துல அந்த கலர் புடவை தான் கட்டியிருந்தேனா? ஆமா. தேங்க்ஸ் விஜய். அப்போ அந்த கலரை செலக்ட் பண்றேன். உனக்கு வேண்டிய புடவை எடுத்துரு. மல்லி வந்துருவா, அவளுக்கும் எடுத்துரு. விஜய், ராஜி இருக்காங்க, நிஷா இருக்கா, மத்த எல்லாருக்கும் கூட எடுத்துடுறேன். மல்லி, காலையில எங்க போயிட்ட? என் அண்ணன் வீடு வரைக்கும் போயிருந்தேன். புடவை எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லியிருந்தான்ல. அண்ணன் வீட்டுல ஒரு வேலை இருந்துச்சு, அதான் போயிருந்தேன். ஓ சரி சரி. வந்தவங்களுக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா போ. மல்லி, என்ன யோசிக்கிற? காஃபி கேட்டனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.